அன்பு உறவுகளுக்கு இன்று ஒரு மணமகன் விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒரு மணமகனை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, அரசாங்க வேலை பார்க்குறாரு, மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இந்த மணமகனுக்கு ஒரு திருமணம் முதலே ஆனது, அதனால் மறுமணம். ஆனால் அது வந்து மறுமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம்தான் அந்த பொண்ணை வாழ்ந்துருக்கு. அதனால் இந்த பையனுடைய விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுவோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ பையன் விஸ்வகர்மா சமுதாயத்தில் பிரிவு வந்து நாடு 30/6/1992, ஒரு 33 வயது முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இவர் வந்து பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு இவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க. சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க. நல்ல குடும்பம். அவங்க ஃபேமிலியிலே எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக வேலையில் இருக்கிறாங்க. இவங்க சகோதரி ஒருத்தங்க, சகோதரி என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு மேரேஜ் ஆகி நல்ல செட்டில்டில் இருக்கிறாங்க. தம்பி ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து சொந்த ஊர் வந்து பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி, தூத்துக்குடி மாவட்டம். ஏன்னா ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன்னா, நல்ல பையனுக்கு நல்ல மனைவி அமைவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவதும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ விஸ்வகர்மா சமுதாயம் நாடு பிரிவு, எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தபடியாக 30/6/1992, 33 வயது முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்கிறாரு. வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதாவது யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம். இவங்களுக்கு வந்து இப்போ அவர் பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? இப்போ இவங்க சொந்த வீடு, வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சொந்தங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டில் நல்லா இருக்கிறாங்க. கூட பிறந்தது வந்து ஒரு சகோதரி, ஒரு தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தங்கச்சியே கட்டி கொடுத்தாச்சு. சொந்த வீடு எல்லாமே இருக்குது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, விருச்சிக லக்கணம். சரிங்களா? இதுதான் இவங்களுடைய விவரம். சரி, இப்போ இவர் வந்து மறுமணம், முதல் மனம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார் இவருக்கு மறுமணம் முதல் மனம் கேட்குறாங்க எப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. ஓகே, அதாவது இந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு கல்யாணம் முதல்ல முடிஞ்சது வந்து பெங்களூரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பையன் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, கவர்மெண்ட் வேலையை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த பெண்ணிட சம்மதம் இல்லாமல் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த பெண்ணு வந்து கூட வேலை பார்க்குற வேற ஒருத்தரை விரும்பி இருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அப்போ ஒரு வாரம் தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த ஒரு வாரத்தில் இவர் அந்த பெண்ணிடம் வாழ்க்கையை தொடங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையை தொடங்காத எனக்கு, அதுவும் நம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எனக்கு, நான் மறுமணம் செய்வதற்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் மனம் பெண் சம்மதித்தால் சொல்லுங்கள், அதுவும் என்னுடைய விவரத்தை முழுமையாக உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை, இவர் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுனா கோர்ட்டு மூலியமாகவும் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பையனுக்கு இன்னொரு விஷயம், அப்பா இல்லை. ஸோ அப்பா இல்லாத அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஏமாற்றங்கள் பாருங்கள். அதனால் இப்படி ஒரு அருமையான அந்த மணமகனுக்கு பெண் வீட்டுக்காரர் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண் கொடுக்க விருப்பப்பட்டேன்னா அவங்களுக்கு நகையோ பணமோ எதுவோ தேவையில்லைன்ட்டாங்க. குடும்ப பொண்ணு அமைதியான பொண்ணாக வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நான் சொன்னது பையன் வீட்டில் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த பையன் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பொண்ணுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோட்டோ அனுப்புங்க. நான் உங்களுக்கு பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகத்தை அனுப்புகிறேன். என் நம்பருக்கு 8012-8012-13க்கு ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை அனுப்பிங்க. நான் பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோட்டோ அனுப்புகிறேன். பாருங்கள், நானே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம், அவங்க சின்னம்மா என்கிட்ட பேசும் பொழுது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண் கலங்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த அளவுக்கு
அவங்க சின்னமாக பேசுகிறாங்க. இந்த அருமையான பையனை நாங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி பேசி அவரை வந்து அவனுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஆகிட்டோம், நாங்கள் சரியாக விசாரிக்காமல் இது பண்ணிட்டோம் அப்படி என்று சொல்கிறார்கள். ஆகவே விஸ்வகர்மா சமுதாயத்தில் இப்படி ஒரு பையனுக்கு நீங்கள் பெண் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தான் யோகக்காரங்க. சரிண்ணா, அவ்வளோ ஒரு அருமையான அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்கிறத நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டாம். முதலாவது பொண்ணு கொடுக்க விருப்பம் பட்டீங்கன்னா முதல்ல சொல்லுங்கள், நான் ஜாதகத்தை கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்து கொள்ளுங்கள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய பையனுக்கு வந்து நீங்களே விசாரித்து கொள்ளுங்கள். நல்லபடியாக அவருக்கு திருமணம் அமைவதற்கு நான் முழு முயற்சி எடுக்கிறேன். இறைவனும் இதுக்கு இறைவன் அருளால் அவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வாழ்த்துக்கள். யாராவது பொண்ணுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் பேசியது சரியா தவறா என்று நீங்களே எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறையா பேர் டெய்லி ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே புரியுது. நன்றி, வணக்கம்.